சிவசிவ திருச்சிற்றம்பலம். 5 பெரும் பாவியர் யார்? இக்கேள்விக்குரிய விடையினை சிவதர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 289 பாடலில் அருளியுள்ளார்கள். இப்பாடலை காண்போம். கொன்றான் மறையோன் தன்னை மதுவை குடித்த மறையோன் சோரத்தால் சென்றே பிறர் செம்பொன்னை கொண்டான் திளைத்தான் குறவன் தேவி தன்னை நின்றான் இவரோடு என ஐவர் மாபாதகரே நிறையத்துள் சென்றார் விரையச் செல்லல் உற மீளும் நாளும் சில அல்லவே என்பதாகும். இப்பாடலில் வரும் மறையோன் என்றால் அந்தணன் என்று பொருள். சோரம் என்றால் திருட்டு. செம்பொன் என்றால் பொருள். குறவன் தேவி என்றால் ஆசிரியரின் மனைவி. திளைத்தல் என்றால் அனுபவித்தல். மாபாதகர் என்றால் பெரும் பாவியர். மீளும் நாள் சில அல்ல என்றால் நெடும் காலம் என்று பொருள். இனி இப்பாடலின் பொருளை காண்போம். அந்தணனை கொன்றவனும் மதுபானம் பருகிய பிராமணனும் பிறருடைய பொருளை அவர் அறியாமல் கவர்ந்து கொண்டவனும் ஆசான் மனைவியை கூடி மகிழ்ந்தவனும் இவர்களுடன் தோழமை கொண்டவனும் ஆகிய ஐவரும் மாபாதகர் ஆவர். இவர்கள் விரைவில் நரகத்தை அடைந்து வருந்துவர். இவர்கள் அந்த நரகத்திலிருந்து மீட்சி பெற நெடுங்காலம் ஆகும். திருச்சிற்றம்பலம்.